திருச்சி சிவா, நிதி ஒதுக்கீட்டுல மத்திய அரசு ஓரவஞ்சனையாக செயல்படுகிறது, வெள்ள பாதிப்புல அரசியல் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதே நேரத்தில் இங்க தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து என்டிஆர்எஃப் கூடவும் மற்ற மத்திய அரசு துறை அதிகாரிகளோடவும் தொலைத்தொடர்பு துறை அதிகாரிகளோடவும் ஆளுநர் இங்கு ஆலோசனை நடத்துகிறார். அது ஏதாவது தொடர்பு இருக்கா? அதாவது முதல்ல ஒரு விஷயம், முதலமைச்சர் டெல்லிக்கு போயிட்டாரு, இந்தியா கூட்டத்துக்கு போயிட்டாரு, எனவே எல்லாம் கெட்டு போச்சு, அவருக்கு இதில் இது இல்லை. கரெக்டு. நான் என்ன கேட்குறேன், சென்னை வெள்ளம் வந்தபோது முதல் நாளுக்கு முந்தைய நாளில் இருந்து முதலமைச்சர் களத்தில் இருந்தார். ஒன்றிய அரசாங்கம் பணத்தை கொடுத்துட்டாங்களா? ஏன் இப்படி அரசியல் பண்ணலாம்? இது என்ன கேள்வி? இன்னைக்கு தென் மாவட்டம் கரெக்ட் சொல்லுங்க, வைக்கிற கேள்வியில கூட அது சரியா தப்பா? இப்போ நண்பர் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். நீங்க பேசின போது எனக்கு எதுவுமே உடன்பாடு இல்லை, ஆனா நான் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? நீங்க உங்க கருத்தை சொல்ல போறீங்க, நான் என் கருத்தை சொல்ல போறேன், மக்கள் கேட்க போறாங்க. எதுக்கு இப்படி பதட்டம்? களத்தில் இருந்தார், உங்களுக்கு அது தெரியலைன்னா. ஆனா எடப்பாடி பழனிசாமி களத்தில் இல்லை, லேட்டா வந்தார். உங்களுக்கு தெரியலைன்னா நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. நான் வேணா சேலஞ்ச் பண்றேன், எல்லா நியூஸ் பேப்பரையும் எடுத்து பார்ப்போம். இல்லை நீங்க போட்டோ போடுங்க. நீங்க இந்த வெள்ளம் ஒரு உச்சத்துல இருந்த காலத்தில் 3ஆம் தேதி முதலமைச்சர் எங்கே இருந்தார், 4ஆம் தேதி எங்கே இருந்தார், 5ஆம் தேதி எங்கே இருந்தார், 6ஆம் தேதி எங்கே இருந்தார் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அந்த காலத்தில் எங்கே இருந்தார்? பல பத்திரிகைகள் கண்டனம் தெரிவித்தன. ஒரு முதலமைச்சர் இந்த நேரத்தில் பேசியிருக்கணுமா வேண்டாமா? ரைட், நான் அதுக்குள்ள நீங்க வேணா சொல்லுங்க, கேட்டுக்கலாம். ஆனா அதுக்கு கேட்டதை தென் மாவட்டங்களில் இப்படி நடக்கிற போது கூட்டத்துக்கு போனாரு, அதோட சேர்த்து பேசிட்டு வந்தாருன்னு இணைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? நம்பர் 1. 2வது விஷயம், எங்கேயோ களத்தில் இருக்கிறதா திரு முருகானந்தம் அவர்கள் சொன்னாங்க. நான் திருநெல்வேலியில் தான் இருக்கேன், ஒரு இடத்துல இல்லை. சங் பரிவாருக்கு நேஷனல் டிசாஸ்டர் அல்லது ஏதாவது டிசாஸ்டர் வந்துட்டா கொண்டாட்டம் ஆயிடுவாங்க, எல்லாரும் ஃபீல்டில் நிற்பாங்க. ஆனால் இவங்க அவரை காணா இவரை காணான்னு ஒரு பதிவும், அதே போல நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோன்னு இல்லாத விஷயங்களையும் சொல்லிக் கொண்டு இருப்பதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். கேட்டார்னா நான் அடுத்து சொல்றேன். 3வது விஷயம், இப்ப இதுவரை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த பணம் இருக்கு இல்லையா, இந்த பாதிப்புகள் இல்லை என்றாலும் கொடுத்திருப்பார்கள். நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்ட பட்ஜெட் அட் அ கிளான்ஸ் என்கிற புத்தகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வெளியிட்டது 2023 பிப்ரவரியில், பக்கம் 16. அதில் ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அதாவது ஸ்டேட்ஸுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் எஸ்டிஆர்எஃப்ல இருந்து 2023-24, அதாவது பட்ஜெட்ல இருந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் எவ்வளவு வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. 2021-22 ஆக்சுவல் 7671 கோடி ரூபா, 22-23 ரிவைஸ்ட் எஸ்டிமேட் 6400 கோடி ரூபா, 23-24 10,928 கோடி ரூபா. இதெல்லாம் பொதுவாக ஏற்படுகிறவருக்கு கொடுக்கிறதே தவிர, இப்படி புயல் வந்துருச்சு, இவ்வளவு வெள்ளம் வந்துருச்சு, இதுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இவ்வளவு டேமேஜ் இருக்கு என்பதெல்லாம் பார்த்து பண்றதில்லை. தயவு செஞ்சு பாஜக அதை பார்க்கணும். அடுத்து ஹெலிகாப்டர் கொடுத்தோம், கரெக்டு. ஆனால் நான் எனக்கு கவலையெல்லாம் என்னன்னா, 2018 வெள்ளம் போது நான் சேலஞ்ச் பண்றேன், கேரளாவுக்கு அரிசி கொடுத்தோன்னு சொல்லி அது அரிசிக்கு காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. நேஷனல் டிசாஸ்டராக தான் இருந்தது கோவிட்-19. எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுற மக்கள் வடநாட்டிலேருந்து வந்தாங்க. அந்த டிக்கெட்டுக்கு போகிறத ஃப்ரீயாக ஏற்றிட்டு போகிறதுக்கு சொல்ல 85% மாநில அரசாங்கங்கள் கொடுத்து தான் போச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் கேட்டு பெறுவதில் என்ன பிரச்சனை? யார்கிட்ட யாசகம் கேட்கணும்? நீங்கள் பாலா சொன்னதில் நான் கடுமையாக வேறுபடுறேன். உங்களுக்கு வர்ற ப்ரெஷரில் இருந்து என்ன கேட்டு பெறணும்? என்னுடைய உரிமை, நான் தான் பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வரி பணத்தை கேட்பதில் எவரிடம் யாசகம் பெற வேண்டும்? நான் இன்னொரு பக்கம் நீங்க வஞ்சகமானு கேட்டா, நீங்க இது 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 மிகப்பெரிய துரோகம். நான் ஒன்று சொல்றேன், ஒவ்வொன்றிலையும் அவங்க அப்படி அடிச்சிருக்காங்க. இந்த அன்னைக்கு கூட டாக்டர் ஹபீஸ்னு திமுக செய்தி தொடர்பாளர் பேசும்போது அவர் பேரை தப்பா சொல்லிட்டார். PM கிசான் யோஜனான்னு. ஐயோ, வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, பிரதான் மந்திரி ஃபசல் யோஜனான்னு ஒரு திட்டம், அதான் பயிர் காப்பீட்டு திட்டம்.
2016-17 வரை எவ்வளவுனா ஒன்றிய அரசாங்கம் 49%, மாநில அரசாங்கம் 49%, விவசாயி 2%. இதுதாங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பிரீமியத்தில். நரேந்திர மோடி 2018-19 அதை மாற்றுகிறார். 17-18 இருந்து எப்படி மாற்றுறாரு? 25% ஒன்றிய அரசாங்கம், 73% மாநில அரசாங்கம், 2% விவசாயி. இதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன நட்டம்னு கேட்டீங்கன்னா 2016-17 566 கோடி கொடுத்தது. 2022-23 2050 கோடி, 4 மடங்காக மாறி இருக்கா கிட்டத்தட்ட. இந்த பணத்தை யாரு கொடுக்கிறது? பிரதமர் வீடு கட்டும் திட்டம். நான் சேலஞ்ச் பண்றேன், இவங்க யாருமே பேச மாட்டாங்க. அதாவது கிராமப்புறத்துக்கு 1,20,000 ரூபாய், 1,20,000 ரூபாயில வீடு கட்ட முடியாது. திரு எழிலரசன் குறிப்பிட்டது போல அப்படியான ஒரு நிதி பகிர்வு ஒரு வேஸ்டான ஏரியா நம்ம பேசலாம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய கல யதார்த்தத்தின் அடிப்படையில் மாநில அரசு செயல்படுதுங்கிறீங்க. மாநில அரசு அப்படி செயல்படும் பட்சத்தில் எதற்காக ஆளுநர் எல்லா துறை அதிகாரிகளோடும் ஆலோசனை நடத்த வேண்டும்? இல்ல ரெண்டு விஷயத்தை நான் சொல்லிட்டு அப்புறம் ஆளுநருக்கு வாரேன். இப்படி நீங்க 40 நிமிஷத்துக்கு மேல நீங்க பேசின போது நான் அமைதியா தான் இருந்தேன். நீங்க பலருக்கும் நேரம் கொடுத்தீங்க. உங்களுக்கான நேரம் தான், சொன்னா தான் தெரியும். அதுக்கு பேரே மோடி வீடு, மோடி வீடுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆனா என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் அதுக்கு 2,40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. வெறும் 72,000 ரூபாய் மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது. பேரு 60-40. ஆனா மீதி இருக்கிற பணம் இப்ப என்ன, அந்த 72,000 ரூபாய் தான் இவங்க கொடுத்தாங்கன்னா இப்ப இருக்கிற ரேஷியோ என்னன்னா 30-70 என்கிற ரேஷியோல தான் இருக்கு. இந்த நிதிக்குழு பகிர்வு இருக்கு பாத்தீங்களா, இதுல பயங்கர மோசடி. நான் சில விஷயத்தை மட்டும் நீங்க இப்ப உடனே உணர்ச்சி பூர்வமா பேசுறது ஒண்ணு, ஆனா புரிஞ்சுக்கணும். 13வது நிதிக்குழு வரை 1971 மக்கள் தொகை மட்டும்தான் கணக்கில் எடுக்கப்பட்டது. நம்மள மாதிரி குடும்ப கட்டுப்பாட்டில் முன்னேறிய மாநிலங்களை அடிச்சு நொறுக்கணுங்கிறதுக்காக 2015 அதுக்கு 15% வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. இல்ல நீங்க கேட்ட கேள்வி பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கைங்களா? இதெல்லாம் என்ன டாபிக்கு என்ன பேசுறீங்க? நான் இல்ல அவருக்கான நேரம் திரு முருகானந்தம் முடிச்சிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க, உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன். அவருக்கான நேரம் முடிச்சிட்டோம். முருகானந்தம், திரு முருகானந்தம் சார், உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் ஆரம்பித்ததுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தம் உண்டா? நீங்கள் கொஞ்ச நேரத்தை ஓட்டுறதுக்காக பாலாவோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். நீங்கள் ஒரு பதிலில் ஒன்றா கூட சொல்லியிருந்திருக்கலாம். நேரம் குறைவா இருக்கு, காடுகள் இருக்கணும், நிதி ஒழுக்கம் இருக்கணும், நீங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சொல்றேன், நான் 50 நிமிஷம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க விஷயத்தை சொல்லுங்க, ஆனா உண்மையை சொல்லுங்க. நீங்க இருங்க. வரி திரட்டல் முயற்சிகளுக்கு 2.5% என்று. இதன் காரணமாக அந்த வரி பங்கீட்டில் தமிழகத்தினுடைய பங்கு 4.96% இருந்தது. இப்போ 4.079%. இதன் காரணமாக மட்டும் ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு இழப்புன்னு பார்த்தீங்கன்னா 7,268 கோடி ரூபாய். இது போக ஒன்றிய அரசாங்கம் செஸ் சர்சார்ஜ்னு இந்த அரசாங்கம் வர்றதுக்கு முன்னால 10%, அதை பிரித்து கொடுக்க வேண்டியதில் இப்போ 24%. அடுத்து ஆளுநர், இந்த ஊரில் சொல்லுவாங்க வேலையத்தவர் எருமையை பிடிச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாருன்னு, அவருக்கு இங்க வம்புன்றது மட்டும்தான். கண்ணியமா பேசலாம் நினைக்கிறேன். சொற்கள் அவருக்கு ஏதாவது கொஞ்சம் கண்ணியமா இருந்தா சரியா இருக்கும். இல்ல நான் சொல்றேன், என்ன கண்ணியமணி பேசுறீங்க? உங்களுக்கும் சார், நீங்க திமுக இருந்து உங்களுடைய நீங்க பேசுங்க, குறைவாக அவர் கண்ணியமா நடக்கணும். கனகராஜ் முடிச்சிருங்க. என்ன கண்ணியமா முடிச்சிட்டு பதில் இல்ல நான் சொல்றேன். இல்ல நீங்க நான் சொல்லிட்டேன், கண்ணியமா பேசுங்க. நான் தான் சொன்னேன் மேற்கோளை கூட கண்ணியமாக பேசுங்கள். நான் தான் சொன்னேன். எனக்கு டைம் லாக், நீங்க சொல்லி இருக்கல, எனக்கு டைம் லாக் இருக்கறனால எனக்கு கேட்டு பெற்று நான் திரும்பவும் ரியாக்ட் பண்றேன். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவர் முடிச்சிட்டு பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, இது கண்ணியமான்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. அதாவது இது யாருடைய, திரு ஆர்.என். ரவியோட தனிப்பட்ட அக்கவுண்ட் இல்ல. அவரு
என்னுடைய வரிப்பணத்தில் மெயின்டைன் பண்ற அக்கவுண்ட் ராஜ்பவன் தமிழ்நாடு அக்கவுண்ட். இதுல அவர் முதல்ல வச்சிருக்காரு, பின் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது யார் அவரை பார்க்கணும்னு போனாலும் என்ன இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க, there is no ஒரே ஒரு நிமிஷம், there is no such thing as Dravidian model, it is an expired ideology. திராவிட மாடல் என்று ஒன்றும் இல்லை, அது செத்து உண்மைதான். இப்படி சொல்றாரு கண்ணியமா இருக்காருன்னு நான் கேட்டுக்கணுமா? இதுல என்ன நீங்க சொல்லுங்க. அப்பதான் நான் சொல்றேன், இவர் நான் சொன்னது உண்மைதான். நான் ஆளுநரை பத்தி சொன்னது உண்மைதான். நான் என்ன சொல்றேன், எல்லாரும் இங்க களத்துல வந்து எல்லாரும் நீங்க நான் திருநெல்வேலியில இருந்து இந்த மிஸ்மேனேஜ்மென்ட் பத்தி ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அரசாங்கம் இல்ல ஒரு நிமிஷம், அதிகாரிகளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இல்ல ஒரு நிமிஷம், என்ன பேசவில்லையா அவரு? நீங்களும் பேசவில்லை, அவரும் பேசவில்லை. பேச விடுங்க, பேச விடுங்க. கம்யூனிஸ்ட பத்தி எல்லாம் பிறகு பேசலாம், கம்யூனிஸ்ட பத்தி பிறகு பேசலாம். இல்ல சார், நான் தான் சொல்றேன், இது சரியா? இது சரியா? இது சரியா? களத்துல என்ன வேலை செஞ்சாங்கன்னு சமூக வலைதளத்துல போய் பாருங்க. நீங்க உங்களுடைய சமூக வலைதளத்தில் இருந்து கட்சி ஆபீஸ் அதுதான் சமூக வலைதளத்துல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அதானே நீங்க சமூக வலைதளத்துல போய் பாருங்கன்றாரு பாருங்க, அப்பவே தெரியல. இது சமூக வலைதளத்துல தான் நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, கேட்டு தெரிஞ்சுக்கங்கங்கற. நீங்க இல்ல ஒரே ஒரு மக்கள் கிட்ட போய் நேராவே கேட்டா தெரியும். காரிக்கு போறாங்க, நேரம் ரொம்ப குறைவா இருக்காது, எல்லாரும் பேசினா கேட்க. ஒரே ஒரு நிமிஷம் கனகராஜ், ஒரே ஒரு நிமிஷம் பேசுங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம், ஒரே இத மட்டும் சார். இல்ல ஒரே மாநில அரசாங்கம், அதாவது இந்த ஊர்ல இல்ல, ஒரு நிமிஷம். நீங்க எங்கிட்ட சமூக வலைத்தளம் சொன்னீங்க, அதுக்கு பதில கேட்டுக்கங்க. நான் இப்ப முடிஞ்ச உடனே உங்களுக்கு அனுப்புறேன். நேபாளில் பூகம்பம் வந்தது, 20,000 RSS தொண்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஒரு RSS நிர்வாகி போடுறார். அது எல்லாம் எக்ஸ்போஸ் ஆனோன்னா, யோ இது குஜராத்ல நீ பண்ணதாச்சே, இது ஏன் நேபாள் சொன்னோன்னா, ஆமாமா எங்க ஆட்கள் சார் உங்க கம்யூனிஸ்ட்காரங்க ஃபண்ட் கொடுத்தத தப்பு. ஒரு நிமிஷம் நீங்க சோஷியல் மீடியால இல்ல நீங்க இல்ல சோஷியல் மீடியால கம்பு சுத்தாதீங்க. உங்க ஆட்கள் இல்லங்க. சரி, பதில் சொல்லிடுங்க சுருக்கமா.